கல்யாண ரமணனா வணக்கம். அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிருக்காராம், கேள்விப்பட்டீங்களா இல்லையா? ஆனா கிட்டத்தட்ட ஒரு வாரம் இந்த ஏரியா பக்கம் வரமாட்டாப்லையா. ஒரு வாரத்துக்கு என்ன கதை அடிச்சாலும் மறுப்பு கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. சும்மாவே மறுப்பு கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. அண்ணாமலையோட சொந்த கட்சிக்காரங்களே யாருமே ஏத்து பேச போறது கிடையாது. நம்ம என்னன்னாலும் கதை கட்டலாம். அதுல இப்ப வெளிநாட்டு பயணம் வர போயிருக்குது, நமக்கு கூடுதல் தொக்கு. இஷ்டமேனிக்கு கதை வளர்ந்து விடலாம். ஆமா கிஷோர தம்பி, கேள்விப்பட்டேன். இந்த நேரத்துல நம்ம ஒரு கோஷ்டி வந்து வெளியே ஒரு கதையை ஒண்ணு சுத்திட்டு கிடக்கு. தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார்னு. இதை நம்ம சாக்க வச்சு என்ன பண்ணோம்னா, இந்த ராஜினாமா பண்ண போறாரு அப்படின்னு ஒரு கதையை ஒண்ணு கிளப்பி விட்டுருவோம். ராஜினாமா கடிதத்தை கூட வேணும்னா காட்டிடுவோம். ஆமாண்ணே, ஆமா. ராஜினாமா கதை நல்லா அழகா ஓடம் பார்த்துடுங்க. எப்படின்னா 8 பக்கத்துக்கு ராஜினாமா கடிதம் தயார், அந்த கடிதத்தை நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று போட்டு விடலான் இருக்கேன். கொஞ்சம் நம்ப ஆரம்பிச்சாருங்கன்னா எக்ஸலை எடுத்து மெதுவா ஒரு ராஜினாமா போஸ்டர் டைப் பண்ணி அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை மறுபடியும் ட்விட்டர்ல போட்டு விட்டு ஒரு சலசலப்பை கிரியேட் பண்ணலாமான்னு பாக்குறேன். நம்ம போர்டு தாஸ் இருக்காப்ல, போர்டு தாஸ்ட சொன்னோன்னுயா ஜம்முன்னு ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை ரெடி பண்ணி போட்டு உரத்த குரலில் கணீர்னு 4 கத்துனாப்லன்னா கட்சிக்காரனுங்க அவ்வளோ அந்த கிளிப் எடுத்து போட்டு ஒரு ஆட்டம் ஆடுவானுங்க. நமக்கு வேலை ரொம்ப சிம்பிள். நம்ம வேலை ஜஸ்ட் பொரிய தூக்கி போடுறது மட்டும்தான். தூக்கிட்டு சுத்துறதுக்கு தான் கட்சிக்காரனுங்க இருக்கானுங்கல்ல, அவனுங்க சுத்துவானுங்க. பின்னும் சும்மாவா 4000 கோடி ரூபா 4000 கோடி ரூபா இந்தியாவில் சம்பாதிச்சது பினாமிக்க பேர்ல இருந்த ரூபா அவ்வளோத்தையும் இப்ப கேஷா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு வெளிநாட்டுக்கு பயணம் போயிருக்காப்ல. வெளிநாட்டுல கொண்டு இந்த ரூபா அவ்வளோத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி சொந்தமா தொழில் தொடங்கிறதுக்கு தான் ஐடியா. என்னன்னா, நாளை பின்ன அரசியலை விட்டு ஒதுங்கினா உள்ளூர்ல சுத்தக்கூடாது, வெளிநாட்டுல போய் ஜம்முனி ராஜ வாழ்க்கையாட்டு செட்டில் ஆயிடுறோம் அப்படின்னு அண்ணாமலை பிளான் போட்டதாகவும், அதற்காக தான் வெளிநாட்டுல கொண்டு பணத்தை முதலீடு பண்ண போறதாகவும், இந்த வாட்டி 4000 கோடி 5000 கோடி அடிச்சு விடலாம். பெரிய அமௌண்ட் ஆட்டு ஒன்னும் இல்ல, யாருக்கும் சந்தேகம் வராது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம 80 கோடி 90 கோடின்னு அடிச்சு விடத்துல கட்சிக்காரனுங்களே கூட சேர்ந்து கத்ததானே செஞ்சானுங்க. அப்ப இந்த வாட்டி 4000 கோடி 5000 கோடின்னு அடிச்சு விடலாம். இதுவும் ஓகே ஆச்சுன்னா அடுத்த வாட்டி 10,000 கோடி 20,000 கோடின்னு அடிச்சு விட வேண்டியதான். ஏனும் அப்படிதான் 4000 கோடி 5000 கோடின்னு தான் போட முடியும். ஏன்னா வேற 100 கோடின்னு எத்தனை நாள் சொல்லிட்டு இருக்க முடியும்? என்ன சொல்லணும், ஆமா 100 கோடிக்கு சொத்து சேர்க்க தான் செஞ்சாருன்னு இப்பவுமே பேச ஆரம்பிச்சிட்டானு. என்னமா 5000 கோடி 6000 கோடின்னு சொன்னாதான் கொஞ்சம் அப்படியே அடங்கி போற மாதிரி இருக்கும். வேற வழி இல்லை, அமௌண்ட்டை பெருசாக்கி தான் ஆகணும்.